Hello students, welcome back to our channel Monokrasiriyer. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல +1 க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடா ஒரு அப்டேட் தான். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ 11th க்கு வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்சர் கீ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அதுமே ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. சோ நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா 11th க்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரி வீடியோ அப்டேட் பண்றீங்க. அதே மாதிரி கீ ஆன்சர் எல்லாம் எப்படி அப்டேட் பண்றீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டிங்க. சோ 11th க்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த கேம்ப் வந்து யாருக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இப்போ +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து +1ல வந்து அரியர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நான் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன். சோ 11th ஸ்டூடண்ட் பொறுத்த வரைக்கும் +1ல அரியர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட், +2ல அரியர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா 11th வந்து அரியர் இருக்கும். அவங்க +2 பாஸ் பண்ணாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணாலுமே அவங்க வந்து காலேஜ் போக முடியாது. ஏன்னா +1 பாஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் அட்மிஷன் போடுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் +1ல வந்து அரியர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ +2 பப்ளிக் எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா +1ல அரியர் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் கல்லூரி மாணவர்களோட சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அரியர் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கிடைச்ச முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை மார்ச் 2025 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேம்ப் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 4/4/2025 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஸ்டில் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து முடிஞ்சிருக்கு. மொத்தமாக ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூஷன் முடிஞ்சனால தான் இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா +1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கான +1 பப்ளிக் எக்ஸாமினேஷன் 5ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி மார்ச் வரைக்கும் நடந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன், ஏஇயோடைய வேல்யூஷன். அப்போ 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா +2ல பப்ளிக் எக்ஸாம் எழுதி போனவங்க +1ல அரியர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் வேல்யூஷன் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 12ஆம் தேதியும் வந்து ஆப்டிசேஷன் கேம்ப் வந்து நடந்துச்சு. இப்போ 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் +2 ஸ்டூடெண்ட் +1ல வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான வேல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தால் லிபரலாக தான் வந்து வேல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு 19ஆம் தேதி, இப்போ நீங்கள் 12th உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் +1ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எழுதிருப்பீங்க. உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் 19/4/2025 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான வேல்யூஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. மற்றபடி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை மையங்களில் வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது விடைத்தாள் திருத்தும் மையங்கள், அதாவது 80க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ +2 ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்கூட்டியே தேர்வு முடிவுகளை +2க்கான தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடுறாங்க. அதேமாதிரி +2 ஸ்டூடெண்ட்ஸ் +1ல அரியர் வச்சுருப்பாங்களா, உங்களுக்கான தேர்வு முடிவுகளுமே வந்து முன்கூட்டியே வெளியிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஃபிசிக்ஸ்க்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஃபிசிக்ஸ் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1 மார்க் 1லேருந்து 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ இருக்குது. இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு, ஸோ இப்போ +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க +1ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வேல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருந்தால் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணி அவங்களுக்கு அடிச்சு பிடிச்சி ஒரு 15 மார்க் கொடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இப்போ ஏஇ வேல்யூஷன் பண்ண பேப்பரை 15 மார்க் எடுத்தால் பாஸு. இந்த மாதிரி 11, 10 இந்த மாதிரிலாம் 1 மார்க் மட்டும் எழுதி மற்ற எல்லாமே 2 மார்க் 3 மார்க் ஏதாவது ஸ்டோரி மாதிரி இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்கன்னா
அதுக்கும் வந்து பார்த்தோன்னா 6,000 மார்க் சிஎஸ்ஓ கொடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி மார்க் போடுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் நடந்த அப்டேட். சரிங்களா? ஸோ கீ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபிசிக்ஸ்க்கான கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் மெயினாக வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மொதல் டைம் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேஸ் மார்க் +1 கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிரேஸ் மார்க்லாம் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக +1 அரியர் வச்சிருக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரேஸ் மார்க் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து 2 இருக்குது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி கீ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனர்ஜி 3 வந்து கொடுத்துருக்காங்க, மீர் அட்டெம்ப்ட். ஸோ இந்த எனர்ஜி 3 வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். இதில் மெயினாக அவங்க சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா 38ல் அதாவது பி கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். 38ல் பி கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி வெறும் ரோமன் 1 எழுதுனீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. 38Bயில் வந்து பார்த்தோன்னா ரோமன் 2 மேக்ஸிமம் ரோமன் 1 ரோமன் 2 2 பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எனர்ஜி 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்துக்குமே வந்து கிரேஸ் மார்க் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸ்க்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். இப்போ மறுபடியும் வேல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இருக்காது. நாளைக்கு வந்து வேல்யூஷன் இருக்காது, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 4ஆம் நாளைக்கு வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அப்போ எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆன்சருக்கு எல்லாமே நான் கேட்டிருக்கேன், எனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்னென்ன ஆன்சருக்கு வேணும்னு சொல்லி மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 1 by 1 உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தோன்னா +2 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாவட்டங்களில் முடிவடைய இருக்கு. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுடைய மார்க்கை +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +1 அரியர் வச்சிருப்பீங்க, அந்த மார்க்கை எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே போயிட்டுருக்கு. ஓவராலாக டிஸ்ட்ரிக்டில் 38 மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, எத்தனை சென்டம் மார்க் வந்து எடுத்திருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபெயிலியர்ஸுமே வந்து பார்த்தோன்னா குறைக்கிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் முடிஞ்சு ஒரு 2 நாளில் மார்க் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக நிறைய மாறுதல் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இப்படி வந்து பார்த்தோன்னா மாறுதல் வந்து இருக்குது, லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தோன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து பார்த்தோன்னா +1க்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ கீ ஆன்சர் வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும். நான் அடுத்தடுத்து கீ ஆன்சர் ரிலேட்டட் எல்லா அப்டேட்டும் வந்து கொடுக்குறேன். +1 பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டட் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான அப்டேட் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா +1 பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அரியருக்கான ஸ்டேட்டஸ் அடுத்தடுத்த அப்டேட் நான் 1 by 1 கொடுக்குறேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பாருங்கள். தேங்க்யூ.